இந்த அவல் பார்க்கும்போதே எனக்கு முழுசாக சாப்பிடணும் போல் இருக்குன்னு இன்னொரு பிடி அப்படி அழுறாராம். பக்கத்தில் நிற்கிறாளே ருக்மிணி தேவி, அந்த தாயார், மகாலட்சுமி தாயார், படக்குன்னு கிருஷ்ணரோட கையை அப்படி பிடிச்சி அந்த அவலை அதிலே உதறிட்டாளாம். போரும் போரும், அவல் நிறையா சாப்பிடாதீங்கோ, போரும், நீங்கள் சாப்பிட்ட வரைக்கும் போரும். சுதாமாவுக்கு அதோட உள் காரணம் புரியல. அதில் உள் சூக்ஷ்ம காரணம் ஒன்று இருந்தது, அது புரியலை. என்ன காரணம்? கிருஷ்ணர் இந்த அவலையை ருசித்து சாப்பிட்டார் அதெல்லாம் இல்லை. பகவான் நினச்சிருந்தா நம்ம அன்றைக்கே பார்த்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்டங்களே தானே படைச்சே சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது இந்த அவல் எம்மாத்திரம். ஆனால் இந்த அவலில் தெரிஞ்சது சுதாமாவோட ஏழ்மை மட்டும் இல்லை, சுதாமாவோட பாவ கணக்கும் பகவானுக்கு தெரிஞ்சது.